Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஷின் நம்பர் 16. திஸ் கொஷின் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஷின் ஆல்சோ. ஸோ இப்போ இந்த கொஷின் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 36 கொஷின் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் 36 என்ன கொடுத்துருக்குன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 36 நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஓகே எக்ஸாம்பிள் 36 கொஷின் பார்த்தீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி எழுதிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்கான்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 36 கொஷின் என்ன ஆகுனா இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 இஸ் கிளியர் log of 1 plus sin x into dx. ஓகே அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு லாகுக்கு மட்டும் செட் ஆகாதுங்க, காசுக்கும் செட் ஆகும். 0 to pi by 2 log of 1 plus ஓகே cos x போத்துக்குமே சேம் ரிசல்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் 36ல் 0 to pi by 2 log of 1 plus sin x மட்டும் கொடுத்துருக்குங்க. அது sin x மட்டும் இல்லை, 0 to pi by 2 log of 1 plus cos xக்கும் செட் ஆகும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus pi by 2 into log 2, that is the result. It's clear? Minus pi by 2 to log 2. What is the meaning? 0 to pi by 2 example 36 உனக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 0 to pi by 2 log of 1 plus sin x is equal to value பார்த்தீங்கன்னா minus pi by 2 log 2 or 0 to pi by 2 log of 1 plus cos x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus pi by 2 to log 2. இதுதான் கொஷின் கொடுத்துருக்க கொஷின்ஸ். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம், அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஹவு டு சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே யூஸ் பண்ணலாமா. சேம் வே கிவன் ப்ராப்ளம் என்ன இருக்குது பாருப்போ 0 to pi ஓகே 0 to pi log of okay what is log of what reaction is that 1 plus cos x into dx. clear now 1 plus cos x into dx. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? 0 to 2a is clear integration 0 to 2a f of x into dx is equal to integration 0 to a f of x dx plus again integration 0 to a f of 2a minus x into dx. இப்படி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். வாட் ரியாக்ஷன் 0 to 2a f of x dx equal to 0 to a f of x dx plus 0 to a f of 2a minus x. ஏஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக இங்கே என்ன மீனிங்கு 2a அப்போ இதோட ஆஃப் லிமிட் a வருமா, இதோட ஆஃப் லிமிட் a, அதாவது டோட்டல் லிமிட் இந்த இருக்குல்ல அப்பர் லிமிட்டை ரெண்டு கேட்டகரியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் சார் அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த சமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும்? 0 to pi by 2 log of 1 plus sin x இருந்தாலும் சரி, இல்லை 0 to pi by 2 log of 1 plus cos x இருந்தாலும் சரி, போத்துக்குமே என்ன வேல்யூ minus pi by 2 to log 2. இதுதான் கொஷின்ஸ். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நான் அந்த பேட்டர்னில் நான் கன்வே பண்ணணும். அப்போ இதை கன்வே பண்ணுறதுக்கு ஹவு டு சால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா. சேம் வே அப்போ கிவன் சம் எடுத்துக்கலாமா. வாட்ஸ் த ப்ராப்பர்ட்டி 0 to a ஆஃப் லிமிட்டு, அப்போ 0 to பைன்னா அப்போ 0 to pi by 2 யூஸ் பண்ணிக்கலாமா. 0 to a 0 to pi by 2 அகெயின் ஃபார்ம் பண்ணால் log of ஹியர் யூக்கட் பண்ணால் 1 plus cos x into dx. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோமா 0 to pi by 2 log of cos x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அகெயின் 0 to a அப்போ அகெயின் 0 to pi by 2 யூஸ் பண்ணிக்கலாமா. 0 to pi by 2 ஒன்றும் இல்லைம்மா, இங்கே டோட்டல் லிமிட் 2a, அதோட ஆஃப் லிமிட் a. ஸோ அப்போ டோட்டல் லிமிட் pi a, இதோட ஆஃப் வந்து என்ன கிடைக்கும் pi by 2. இல்லைனா நெக்ஸ்ட்டு f of 2a, 2aயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது சம்மில் pi a. அப்போ ஹியர் வாட் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ cos ஆஃப் log of 1 plus cosோட வேல்யூ என்னங்க 180 minus x is clear into dx. இதை ஸ்ப்ரெட் பண்ணலாமா. 1 plus cos of 180 minus x. இப்போ திங்க் பண்ணுங்க, cos of 180 minus x வாட் ஃபார்முலா? cos of 180 minus x equal to minus cos x. ஏன்னா செகண்ட் கோடன் இல்லையா, இப்போ minus cos x. கிளியர் நோ. நெக்ஸ்ட்டு அப்போ ஹியர் இதை யூக்ளிட் பண்ணால் அப்போ வாட் ரியாக்ஷன் கிடைக்கும் பாரு. அப்போ இன்டகிரேஷன் 0 to pi by 2 log of யூஸ் பண்ணிக்கலாமா. log of வாட் ரியாக்ஷன் 1 plus cos x ஓகே dx யூக்கட் பண்ணிக்கலாமா. ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 log of what reaction 1 minus cos x
இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுமா? ரெண்டு கேட்டகரியா? 1 + cos x என்ன பண்ணீங்க? 1 - cos x. இப்போ லிமிட்ஸ் would be காமன் தானே, 2 லிமிட்ஸ் காமன் தானே. அப்போ நான் லிமிட் நான் வெளியே எடுத்துக்கலாமா? காமனாக இப்போ இன்டெகிரேஷன் எப்படி எடுத்துக்கலாம்டா? ஓகே, வாட் ரியாக்ஷன் 0 to π/2 log of 1 + cos x. ஓகே, ஃபர்ஸ்ட் log of 1 + cos x ப்ளஸ் log of 1 - cos x பண்ணலாமா? ப்ளஸ் log of 1 - cos x. ஓகே, இன்ட்டு வாட் ரியாக்ஷன் dx யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண லாகரிதமிக் ப்ராடக்ட் ரூல். வாட் ஆர் லாகரிதமிக் ப்ராடக்ட் ரூல்? log of ab log a ஓகே ப்ளஸ் log b அப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாமா? log a ப்ளஸ் log b. ஸோ அப்போ அடிஷனாக என்ன பண்ணேன், லாகரிதமிக் ரூல்ஸ் படி ப்ராடக்ஷனை மாற்றுறேன். அப்போ ப்ராடக்டாக மாற்றினா 0 to π/2 log of அப்போ a + b இன்ட்டு a - b ஃபார்முலா செட் ஆகுமா? அப்போ 1 - cos squared xன்னு வந்து நிற்குமா? இன்ட்டு dx. You understood now? லாகரிதமிக் ஏபியை மல்டிப்ளிகேஷனை அடிஷனாக மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண, அடிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளாக மாற்றும் போது log of 1 + cos x 1 - cos x கிடைக்கும். ஸோ அப்போ வாட் ரியாக்ஷன் a + b a - b ஃபார்முலா படி 1 - cos squared xன்னு மாற்றிட்டேன். அப்போ ஹியர் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 அப்போ log of 1 - cos squared x என்ன ஃபார்முலா? sin squared x இன்ட்டு dx அப்படி ஃபார்ம் ஆகுமா? ஸோ as per லாகரிதமிக் ரூல்ஸ் படி 2 ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க. அப்போ 2 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 log of sin x இன்ட்டு dx அப்படி கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்போ சம்மு பாருங்கள், 0 to π/2 log of 1 + sin x dxக்கு வாட் இஸ் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், -π/2 to log 2ன்னு தெரியுமா? அப்படியே அங்கே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. அப்போ 2 இன்ட்டு வாட் ரியாக்ஷன் -π/2 to இன்ட்டு log 2 ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ இப்போ அந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ வாட் ரியாக்ஷன் -π இன்ட்டு log 2. தட்ஸ் ஆர் டேட்டாஸ். ஓகே, -π/2 to log 2 திஸ் அ ப்ரூஃப். அண்டர்ஸ்டுட் நவ்? இப்போ ஒரு டவுட் இருக்கும், இது இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்கும் சரி 2 மார்க் கேட்டால் இப்படியே சால்வ் பண்ணிடலாம், நாட் ஏ ப்ராப்ளம். சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்போ நீ இந்த ப்ரூஃப் வந்துடணும். எந்த ப்ரூஃபு? 0 to π/2 log of 1 + sin x dx or 1 + cos x dx equal to -π/2 to log 2 இருக்குல்லையா அந்த ரிசல்ட்டு. இதை வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரூவ் பண்ணணும். அது எப்போ 5 மார்க்கில் கேட்டால். இதே கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்டால் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீ ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.